ஹாய் செல்லக்குட்டீஸ், என்னுடைய மீஷோவில் ஆர்டர் பண்ண வளையல் வந்துடுச்சு. இது ரேட் எவ்வளோ தெரியுங்களா? நம்ப மாட்டீங்க, 375. ஆமாங்க, கிட்டத்தட்ட வந்து இந்த பர்பிள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டசன், அதுக்கப்புறம் இந்த கோல்டன் வந்து 4, இந்த மயில் கழுத்து பச்சை 4. நாளைக்கு என்னுடைய சேரீ வந்து லைட் பேஸ்டல், என்ன சொல்கிறது, பர்பிளும் சொல்ல முடியாது, தாமரைப்பூ கலர்னு சொல்ல முடியாது, அது மாதிரி ஒரு சேரீ. அதுக்கு பச்சை கலர் பார்ட்ரு. ஸோ அதுக்கு நான் இந்த வளையல் வந்து ஆர்டர் பண்ணேன். பொங்கலுக்குள்ளே அவங்க வருவாங்களான்னு எனக்கு தெரியல. லக்கீலி வந்து எனக்கு கிடைச்சிடுச்சு. இதனுடைய வந்து லிங்க் நான் வந்து உங்களுக்கு இதில் போடுறேன், நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இல்லை வீடியோவில் போடுறேன். நீங்கள் பாருங்கள், ஒரு நிமிஷம் இருங்க, அந்த பேக் கேமரா போட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா. உண்மையிலேங்க கண்ணாடி வளையலுக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லைங்க. நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாலாம் வாங்க மாட்டேங்க. என் பட்ஜெட்லாம் வந்து 500 தான் இருக்கணும்னு நினைப்பேன். ரொம்ப காத்திரமாக இருக்குங்க இந்த வளையல், சூப்பராக இருக்குது. இது பாருங்க, நல்லா இருக்குங்க, தெரியுதுங்களா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட நம்ம போட்டு போகலாம். பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ இந்த வளையல் எனக்கு இன்றைக்கி லக்கீலி பொங்கலுக்கு முன்னாடி எனக்கு கிடச்சிருச்சு. தேங்க்யூ மீஷோ. இது பார்த்திங்கன்னா இந்த வளையல் நான் இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குங்க. இது நல்லா இருக்கா, இல்லை இந்த பர்பிள் நடுவில் வந்து ஒரு மல்டி கலர் கொடுத்தா நல்லா இருக்குமான்னு பாருங்கள். ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா, அந்த பர்பிள் நடுவில் வந்து ஒரு மல்டி கலர் பேங்கிள் அப்படி வச்சு சூப்பராக இருக்குங்க, அழகாக இருக்குங்க, நல்லா இருக்குது. உண்மையிலேயே சொல்கிறேங்க, மீஷோவில் ரொம்ப சீப்புங்க. கண்ணாடி வளையல் போடுறதே ஒரு அழகு தாங்க. நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்குல்ல? அந்த கோல்டன் பார்த்திங்கன்னா அப்படியே நல்ல ஜிகு ஜிகுன்னு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேங்க, தேங்க்யூ. நீங்களும் உங்கள் பொங்கல் வந்து சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஹாப்பி பொங்கல், இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.